ஏய் கௌசல்யா, நான் என் வேலை செய்ய விடாம தடுக்கிறியா? இது ஒரு எச்சரிக்கையா நினைச்சுக்கோ. இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா அப்புறம் உனக்கு இருக்குது. என்கிட்ட 10 பேர் இருக்காங்க. நான் மட்டும் அவங்ககிட்ட சொன்னேன், நீ வெளியவே தலை காட்ட முடியாது, நீ வெளியவே வர முடியாது. நான் தான் போனா போதுன்னு எல்லாரையும் அடக்கி வச்சிருக்கேன். பார்த்து இருந்துக்கோ சரியா? இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி யாராச்சும் உங்களை மிரட்டினாங்கன்னா அவங்க மேல நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஆமாங்க, அண்டர் த பிஎன்எஸ் செக்ஷன் 351 கிளாஸ் 1 படி உங்களுடைய உடலுக்கும் உடமைக்கும் இல்ல உங்க கௌரவத்துக்கும் சேதம் விளைவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராச்சும் மிரட்டினாங்கன்னா அது கிரிமினல் இன்டிமிடேஷன்ங்க. அதுக்காக அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அண்டர் த பிஎன்எஸ் செக்ஷன் 351 கிளாஸ் 2 படி அவங்களுக்கு அப் டு 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அபராதம் கிடைக்கும். இல்லாட்டி இது ரெண்டுமே சேர்த்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்டர் த பிஎன்எஸ் செக்ஷன் 351 கிளாஸ் 3 படி உன்னை கொன்னுடுவேன், உன்னை கடுமையா சேதப்படுத்திடுவேன், உன் வீட்டுக்கு உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன், இந்த மாதிரி கடுமையா மிரட்டினாங்கன்னா அவங்களுக்கு அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை அல்லது அபராதம் விதிக்கலாங்க. சமூக வலைதளங்கள்ல ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு இல்ல ஃபேக் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டினா கூட அண்டர் த பிஎன்எஸ் செக்ஷன் 351 கிளாஸ் 4 படி அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஆக மொத்தம் யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு நீங்க மிரட்டுறது ரொம்ப தப்பு. அவங்க எதனா தப்பு பண்றாங்கன்னா உங்களுக்கு அது உங்களுடைய கௌரவத்துக்கு எதனா அந்த மாதிரி தப்பா ஆகுதுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இல்லாட்டி பேசலாம். பட் இப்படி மிரட்டுற மாதிரி எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கவே கூடாதுங்க. இதுவே உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான தகவல் தெரிஞ்சுக்க வேலூர் ராயரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ல இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கும் வீடியோ போடலாம்.